வணக்கம். வரமுறை உடைச்சிட செட்டானவன், தலைமுறை கடக்கிற ஹிட்டானவன், எளியவன் மனசுல ஃபிட்டானவன், முடிவுல ஜெயிச்சிட உரித்தானவன். யாரை பத்தி பேசுறோம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக இந்த 2K கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி, இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படிப்பட்ட வரிகளை யாராவது எழுத முடியுமா அப்படின்னா என்னால முடியும் அப்படின்னு சூப்பர் சுப்பு அவர்கள் ஒரு பக்கம் வந்து, அனிருத் அவர்கள் ஒரு பக்கம் வந்து, இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த ஒரு தரமான சம்பவம் தான் இந்த ஹுக்கும், டைகர் கா ஹுக்கும். இது வந்து இன்னையோட ஒரு வருஷம் நிறைவு பெறுது. இதை சமூக வலைதளங்கள்ல சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. பொதுவாக இதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஏற்ற மாதிரி பாடல்கள்லாம் போட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கேஜிஎஃப் உடைய பாடல்கள் அந்த மியூசிக்லாம் பயன்படுத்துவாங்க. தமிழில் அது மாதிரி ஒரு பாட்டு இல்லை பெருசா. ஆனால் இந்த ஒரு பாட்டு ஹுக்கும்னு ஒரு சம்பவம் வந்த உடனே அவரவர்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர்களுக்காகவும், அவரவர்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் அபிமானமான ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாட்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க எடிட் பண்ணி போடுறதுக்கு. அப்படி இந்த பாட்டு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு தரமான சம்பவத்தை ஏற்படுத்திடுச்சு. அது தமிழில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய லிரிக்கல் வீடியோவே கிட்டத்தட்ட 140 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு யூடியூப்ல இப்போ வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தரமான சம்பவம். அதுலேயும் வரிகள் ஒவ்வொன்றும் சூப்பர் சுப்பு உண்மையாகவே ரஜினி வெறியனால தாண்டா அந்த மாதிரிலாம் எழுத முடியும்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. அளப்பற கிளப்புறம் தலைவர் நிரந்தரம், ஓவன் அலும்ப பார்த்தவன், உங்க அப்ப விசில கேட்டவன், ஓம் அவனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன், இவன் பேரை தூக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேரு, குட்டி சுவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேர். இது எல்லாத்தையும் விட சூப்பர் ஸ்டாருக்கு அவர் சொல்லுவார்ல, ரஜினிகாந்த் அவர்களே சொன்னார்ல காலா படத்துடைய ஆடியோ லான்ச்ல, இந்த குதிரை என்ன ஓடிட்டே இருக்குங்கிறாங்களே எல்லாரும், குதிரைன்னா ஓடதான் செய்யும், வயிறுனா எரியதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு. அதை வந்து ஒரு 2 வரியில சொல்லியிருப்பாரு பாருங்க சூப்பர் சுப்பு அவர்கள். நீ எண்டு காடு போடலாம்னு நினைச்சா இவன் ட்ரெண்டை மாத்தி வைப்பான், நீ குழிய பறிச்சு வச்சா இவன் மலையில் ஏறி நிற்பான். இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு வரி பாருங்க. ஒரு ரஜினி நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலயும் சூப்பர் ஸ்டார் வெறி ஊறி போன ஒருத்தரால தான் இப்படி எழுத முடியும். நிச்சயமா வேற பாடலாசிரியர்களாலாம் எழுத முடியாது மற்றவங்களாலாம். இவர் அந்த அளவுக்கு ரஜினி வெறியனா இருக்கிறதுனால தான் எழுதியிருக்காரு. நிச்சயமா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய படங்கள்லயும் சூப்பர் சுப்பு அவர்கள் ஒரு பாட்டு எழுதணுங்கிறது மற்றவங்களுக்கு விருப்பமா இருக்கோ இல்லையோ, சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கு நிச்சயமா அப்படி ஒரு விருப்பம் இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. அந்த வகையில் இந்த பாட்டு இப்போ வரைக்கும் கேட்டா அப்படியே உடம்புலாம் கூஸ் பம்ஸ் ஆகுது. அதுவும் ஜெயிலர் படம் தியேட்டர்ல பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் கார்லேருந்து இறங்கி வந்து இந்த பேக்ரவுண்டு இந்த ஹுக்கும் பாடலோட அப்படி நடந்து வந்தா, இப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது கூட நமக்கு அப்படி ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அந்த வகையில் இந்த ஹுக்கும் அப்படிங்கிறது ஒரு மேஜிக், இதை தாண்டி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்த ஹுக்கும் வந்து வெளிவந்து ஒரு ஆண்டு ஆனதை ரசிகர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியோட சமூக வலைதளங்களில் கொண்டாடுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் நெல்சன் அவர்களுக்குமே நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவருமே வந்து எப்படியாவது நம்ம ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம். ஏன்னா பீஸ்ட்னு ஒரு படம் அவர் பண்ணாரு. பொதுவாக எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த படைப்பாளியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் எல்லாமே நல்லா வரணுங்கிற நோக்கத்தை தான் பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனால் அதையும் தாண்டி எவ்வளவு நல்லா பண்ணாலும் ஒரு சில தவறுகள், சூழல்கள் இதெல்லாம் சேர்ந்து சில நேரம் ரசிகர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். அந்த வகையில் பீஸ்டும் அவர் கடுமையாக உழைச்சி தான் பண்ணார். ஆனால் அது வந்து பெரிய அளவில் நல்ல வரவேற்பு கிடைக்காம போயிடுச்சு, அதிகமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. அது வந்து நெல்சன் அவர்களை எவ்வளவு பாதிச்சதுங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த ஒரு வெறி இருக்குல்ல, நம்மளை சொல்லிட்டாங்களே அவ்வளோ பேர், நம்மளை குறை சொன்ன வாய் எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணார்ல, அப்படி அவர் பண்ண சம்பவம் தான் ஜெயிலர். அதுக்கு கூடுதலாக சேர்ந்து அனிருத் அவர்களும் சம்பவம் பண்ணார்ல, அதுதான் ஹுக்கும். இதனாலதான் இந்த பாட்டை இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க பாருங்க, இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த பாட்டை வந்து மிஞ்ச மாதிரி ஒரு பாட்டு வர்றது கஷ்டம்தான். மாஸ் ஓரியன்டா சொல்றோம். நிச்சயமா அனிருத் அவர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு பண்றாரு. வேட்டையன் அவர் தான், கூலி அவர் தான். அதுலயே அவரால் ஹுக்கும்க்கு இணையா கொடுக்க முடியுமா? கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கே ஒரு சந்தேகம் வருது. அதுதான் ஹுக்குமுடைய மேஜிக். கொடுத்தா ஹுக்குமுக்கு இணையா கொடுக்கணும், இல்லாட்டி அதுக்கு மேல கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சா கூட நம்ம என்ன சொல்லுவோம், என்னதான் இருந்தாலும் ஹுக்கும் மாதிரி வராதுப்பா, அது எப்படி இருக்கும் கேட்கும் போதே அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு
மேஜிக்கை வந்து நெல்சன் அவர்கள் அனிருத் அவர்கள் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஜெயிலரில் வர ஹுக்கும் மூலமாக. அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் இந்த பாட்டுக்கு முன்னாடி. நான் வச்சது தான் ரூல்ஸு, நான் போடுறது தான் சட்டம், அதை என் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன், அது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு கப் சிப்புன்னு இருக்கணும், இல்லாட்டி கண்டம் துண்டமாக வெட்டி களைச்சி போட்டுருவேன், ஹுக்கும் டைகருக்கா ஹுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அது ஆரம்பிக்கும். இந்த ஒரு பிஜிஎம்மோட அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுவும் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம அந்த பாட்டை பற்றி என்ன தான் சொல்கிறது. ஜெயிலருடைய கலெக்ஷன்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. 600 650 கோடி 700 கோடி அசால்ட்டாக வந்துச்சு ஜெயிலரில். அதுக்கு இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி காவாலையா பாட்டு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. இப்படி எல்லாம் சேர்ந்து இது எல்லாத்துக்கும் மேலே உள்ள ரத்தமாரே அப்படின்னு ஒரு பாடல் வேற வச்சுருந்தாரு அனிருத் அவர்கள். அதுவுமே இப்போ வரைக்கும் நிறைய ரீல்ஸில் நிறைய எமோஷனலான ரீல்ஸு சென்டிமெண்ட்டு எல்லாத்துலேயுமே அதுவும் பயன்படுத்துகிறாங்க, ரத்தமாரேவும். மொத்தத்தில் ஜெயிலர் அப்படிங்கிறதும் இந்த ஹுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஒன் டைம் மேஜிக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அப்படி ஒரு சம்பவமாக இருக்குது. பார்ப்போம் இதை மிஞ்சுற மாதிரி கூலிலையும் வேட்டையன்லையும் ஏதாவது சம்பவம் இருக்குமா அப்படிங்கிறது. நிச்சயமாக சம்பவமாக இருக்கும். ஹுக்கும் இணையாக இருக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது வேட்டையனுடைய ரிலீஸ் அது பற்றி நிறையா இப்போ டாக்ஸ் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் திரைப்படம் அதை இப்போது ரிலீஸ் டேட் அறிவிச்சிருக்காங்க. தீபாவளிக்கு வருது, அக்டோபர் 31. அதுமாரி டைரக்டர் சிவா அவர்களுடைய கங்குவா அது வந்து அக்டோபர் 10ஆம் தேதி திரைக்கு வருது. வேட்டையன் வந்து கிளாஷ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு விருப்பம். என்ன காரணம்னா அது கிளாஷ் இருந்ததுன்னா அதை வச்சு சில பேர் குளிர் காய்வாங்க, சண்டை போட விட்டு இந்த ட்ராக்கர்ஸ் இவங்கெல்லாம் நம்ம மகிழ்ச்சியாக அதை செலிப்ரேட் பண்ண முடியாது ஒரு படத்தை. அதனால வேட்டையன் வந்து கிளாஷ் இல்லாமல் சோலோ ரிலீஸாக வந்தால் நல்லாயிருக்கும். எந்த படமாக இருந்தாலும் சரி. பாப்பா என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போதைக்கு இந்த ஹுக்கும் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. நீங்களும் இன்றைய நாளில் போய் ஹுக்குமை கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க இன்னொரு தடவை போய் கேளுங்க. நீங்கள் நல்ல ஹெட்ஃபோன் போட்டு ஒரு தடவை கேட்டு பாருங்க ஹுக்கும். அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்வலைகள் வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் பேட்டை படம் பார்த்துருப்போம். அதில் அனிருத் அவர்களுடைய கரியர் பெஸ்ட் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டையை கூட சொல்லலாம். ஏன்னா அதில் ஃபுல்லாக பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கும். பேட்டையில் வர்ற அந்த மரண மாசு பாட்டு, பேட்டை பராக்கு, இது எல்லாத்தையும் மிஞ்சுற மாதிரி ஒரு சம்பவம் இருக்குமா, பண்ண முடியுமா அனிருத் அவர்களால் சூப்பர் ஸ்டாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஜெயிலரில் பண்ணார் ஹுக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ யோசிக்கிறோம், இதை மிஞ்சுற மாதிரி ஒரு சம்பவம் இருக்குமா அப்படின்னு. அதை நிச்சயமாக கூலிலையோ வேட்டையிலையோ வச்சிருப்பாருன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா அவரே சொன்ன மாதிரி தலைவருக்காக ஒரு உயிரே கொடுப்பேன், நல்ல மியூசிக் போட மாட்டேனா அவருக்காக ஒரு நல்ல ஆல்பம் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு அனிருத் அவர்களே சொன்னார். இதை வச்சு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டாருடைய சொந்தக்காரரு, சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன், அதனால அவருக்கு மட்டும் நல்லா போடுறாரு. அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவர் போடுறாரு. சூப்பர் ஸ்டாருக்கு அவர் போடுறது இன்னும் கூடுதலாக ஹிட் ஆகுது. அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் இருக்கார். அதே மியூசிக்கை வேற எந்த நடிகருக்காக போட்டால் இந்த அளவுக்கு ஹிட் ஆகாது. அதுதான் ரஜினிங்கிறவருடைய மேஜிக்கு. அதனால் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. அடுத்தடுத்து தகவல்கள் வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த ஹுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.